எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். நாகர்கோயில் பகுதியில் இருந்து சூளகிரியிலே தொட்டூர் என்கிற தேசத்திலே கடந்து வந்து உங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே மிக்க சந்தோஷப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, ஆமென். ஸ்தோத்திரம்.
இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்க? நிறைய மதிப்பெண்கள் வாங்குறீங்களா? நல்லா படிக்கணும். எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும்னா, நல்லா படித்தாதான் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலைகள் கிடைக்கும், நல்ல என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சரியா? நல்லா சாப்பிடுதீங்களா? நல்லா சாப்பிடுதீங்களா? யாரும் சாப்பிட்டது மாதிரி இல்லையே காலமே. சாப்பிட்டது மாதிரி இல்லையே. பெரியவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களா? காலமே டிஃபன் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? சாப்பிட்டாதான் என்ன செய்ய முடியும்? ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தாதான் பிள்ளைகள் படிக்க முடியும், வேலைகள் செய்ய முடியும், நல்ல ஆசீர்வாதத்தோடு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சரியா? சரி, இன்றைக்கு என்ன நாள்? கிறிஸ்மஸ். அந்த தம்பிகள் எல்லாரும் ஒரு கிளாப் கொடுங்க, எல்லாரும் கைதட்டாங்க. இன்னைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ் நாள். கிறிஸ்து இந்த பூலோகத்திலே ஆமென் சின்ன பிள்ளையாய் பிறந்து ஒரு பெரிய மனுஷனாய் நம்மை போல வளர்ந்த ஒரு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சரியா? அந்த கிறிஸ்து பிறப்பை இன்றைக்கு என்ன செய்கிறோம்? ஒரு பண்டிகையாய் எல்லோரும் என்ன செய்கிறோம்? இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகத்திலும் அநேக நாடுகளிலே என்ன செய்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க? அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுல நமக்கும் அவரை, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்குள் ஒரு பாக்கியம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளிலே யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களே? யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்க? எல்லோரும், எல்லோரும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு அமர்ந்திருக்கிற அருமையான பாஸ்டர், அவருடைய மனைவி, மகள், மகன், ஆமென். இன்னும் எங்க ஊர்ல இருந்தாலும் பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. ஆமென். எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 என்கிற வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் வசனத்தை கவனித்தீங்க? யார் வசனத்தை கவனித்தீங்க? காணாம சொல்லலாமா? வசனம் காணாம சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ஜனத்திற்கா? 2 ஜனத்திற்கா? எங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். நல்ல செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே பிறந்தது எதுவாக காணப்படுகிறது? நல்ல ஒரு செய்தியாக, நல்ல ஒரு நற்செய்தியாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. உங்க வாழ்விலே நல்ல செய்தியாக என்னென்ன காரியங்களை நீங்க சொல்லுவீங்க? நல்ல செய்தியாக என்னென்ன காரியங்களை நீங்கள் சொல்ல முடியும்? நீங்க படிக்கும்போது அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆகும்போது அது என்ன செய்தியா இருக்கு உங்களுக்கு? நல்ல ஒரு செய்தியாக உங்களுக்கு இருக்கு. உங்க வீட்டுல விருந்தினர்கள் வரும்போது, உங்க பாட்டி, தாத்தா, உங்க சித்தப்பா, மாமா, மாமியெல்லாம் வரும்போது உங்களுக்கு எதுவாக இருக்கும்? நல்ல ஒரு செய்தி. அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அவர்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னொரு காரியம் கூட அவர்கள் உங்களுக்கு செய்யும் போது
அவர்கள் வாங்கி கொண்டு வருகிற தின்பண்டங்களை பார்க்கும்போது, ஃப்ரூட்ஸுகளை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் கூட அவர்களை பார்த்ததை விட நீங்கள் விரும்பின ஸ்வீட்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வரும்போது சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். அப்படித்தானே? ஆமா தானே? ஆமா சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பாப்போம். அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அல்லேலியா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம்னு சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ உங்க ஜீவிதத்துல, உங்கள் வாழ்வில் இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்னு சொல்லுங்க. உங்க வாழ்வில் இன்னும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? உங்க பெற்றோர்கள் உங்க பிறந்த நாளிலே உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து, கேக் எல்லாம் வெட்டி, வீட்டிலே நல்ல ஆகாரங்களை உண்டு பண்ணி, நல்ல பிரியாணி உண்டு பண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு மனமகிழ்ச்சி தானே? மனமகிழ்ச்சியே இல்லையா? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தானே? நீங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்து வரும்போது உங்க அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கு உனக்கு 5வது பிறந்த நாள், 6வது பிறந்த நாள், இல்ல 10வது பிறந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லும் போது என்ன செய்வீங்க? அதை குறித்து அப்படி இருப்பீங்க. ஆனா அங்க வீட்டிலே பண்ணுகிற அலங்காரங்கள் பார்க்கும்போது, பலூன் கட்டி உள்ள அலங்காரங்களை பார்ப்பீங்க, அங்க கேக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரதை பார்ப்பீங்க, அங்க சாப்பாடு பண்றதெல்லாம் பார்ப்பீங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? உங்க பிறந்த நாள் ஒரு விழாவாய் உங்களுக்கு கொண்டாடும் போது சந்தோஷமா இல்லையா? நல்ல ஒரு சந்தோஷம் தானே? அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பண்டிகை நாளை என்ன செய்கிறோம்? நாம் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு என்ன செய்கிறோம்? நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் மனமகிழ்ச்சி? யாருக்கெல்லாம் மனமகிழ்ச்சி? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் பிறந்த நாள் இருக்கா? உங்க பெற்றோர் சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு யாராச்சும் பிறந்த நாள் இருக்கா? 25வது தினம் 12வது மாதம் யாருக்காச்சும் பிறந்திருக்கிறீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை ஒரு பண்டிகையாய், ஒரு மனமகிழ்ச்சியாய், ஒரு சந்தோஷமாய் நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? கொண்டாடி அந்த தேவனை நாம் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு மனமகிழ்ச்சியையும், நல்ல ஒரு சந்தோஷத்தையும், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த நாளிலே, இந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதிலே இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவை குறித்து யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ஆமேன், அவருடைய இன்னொரு நாமமாய் அவர் எதற்கு இந்த பூலோகத்திலே பிறந்தார் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு இரட்சகராய் இந்த பூலோகத்திலே என்ன செய்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் எங்கே பிறந்தார்? முன்னணையிலே அவர் பிறந்தார். வேற அந்த இடம் தெரியுமா? எங்க? பெத்லகேம். அவருக்கு கைதட்டு கொடுங்க தம்பிக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாலே அவளுக்கு ஒரு கிளாப் கொடுங்க. சரி, பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாங்க? பிறந்திருக்கிறாங்க. அவர் எப்படி பிறந்தார்? நல்ல ஒரு இரட்சகராய் என்ன செய்திருக்கிறாங்க? இந்த பூலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று வேதாகமத்திலே நாம் கற்றுத் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. சரியா? அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இரட்சகர். இன்னும் அவரை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம்
28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? சொல்லுங்க. நன்மை செய்கிறார். நன்மை என்று சொன்னா என்னன்னு தெரியுமா? நன்மை நன்மை என்று சொன்னால் என்ன என்று தெரியுமா? உங்களுக்கிட்ட ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வைங்க. உங்களுக்கிட்ட 2 மிட்டாய் இருக்கு, 2 ஸ்வீட் இருக்கு. அதுல ஒன்று என்ன பண்ணுவீங்க? ஒன்று சாப்பிடணும். அவளுக்கு ஒரு கிளாப் விடுங்க, கரெக்டா சொன்னா. ஏன்னா நம்ம கிட்ட 2 இருக்கு. ஒன்று நமக்கு வச்சிருக்கணும், ஒன்று நமக்கு நிச்சயம் தேவை. அப்படித்தானே? ஒன்று நமக்கு வச்சிருக்கணும், ஒன்று இன்னும் யாருக்கு கொடுக்கணும்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு என்ன செய்யணும்? நிச்சயமா கொடுக்கணும். நம்ம கிட்ட 10 இருக்கு. என்ன செய்வீங்க? 5 உங்களுக்கு வச்சுட்டு 5 என்ன செய்யணும்? உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு என்ன செய்யணும்? பங்கு போட்டு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, அவருக்கென்று ஒன்றுமே என்ன செய்யல வைக்காம, அவர்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் உங்களை போன்ற சிறு பிள்ளைகளுக்கும் எங்களை போன்ற பெரியவர்களுக்கும், இந்த பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா வயது முதிர்ந்தவங்க, அவங்களை போலவங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று ஒன்றுமே வைக்காம எல்லாம் என்ன செய்தாங்க? பிறருக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அப்போது அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அந்த இயேசு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இயேசு உங்களுக்கு வேண்டும் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரிக்கா கூட இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லெகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி பிறந்தார்? நல்ல ஒரு இரட்சகராய் இயேசு பிறந்தாங்க. நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினாங்க? இந்த பூலோகத்திலே சுற்றி திரிந்தார் என்று வேத வசனம் நமக்கு கற்று தருவதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடுங்க பார்ப்போம். எல்லாம் சரி, அமைதியாக இருப்போம். கண்களை மூடுங்க பார்ப்போம். எல்லா கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துருங்க தாவே. உம்முடைய பிறப்பின் சுவிசேஷத்தின் மகிமை ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே சுவிசேஷமாய் பரவி அப்பா உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையை ஏற்றுக்கொண்டு உமக்காய் ஜீவிக்கவும் உம்முடைய பரிசுத்த நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தவும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே விதைக்கப்படுகிறதான அந்த விதையானது 60, 30, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவ சந்தோஷம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் ஆண்டவரே தேசம் முழுவதும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் நாட்களில் கொடுத்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இருதயத்திலையும் தேவனாகிய கர்த்தருடைய வேத வசனங்கள் பதியத்தக்கதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கருத்தில் தருகிறோம்ப்பா. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைங்க இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். அன்று சாலோமுடைய கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது போல உம்முடைய கூடாரத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லப்படுகிறதான் நம்முடைய சுவிசேஷத்தின் வேத வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பதியத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனமாய்
அதிகமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, மகிமைப்படுத்த என் தேவன் கிருபை செய்யும்படி ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தொடர்ந்து கர்த்தாவே நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய வேத ஸ்தோத்திரம் வசனங்களை போதிக்கும் போதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நடனத்தோடு உம்முடைய பாடல் ஆண்டவரே வசனங்கள் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும்படி ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். சரி, நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போக போகிறோம். சரியா, நமக்கு இன்னும் 5 நிமிடம் இருக்குது. 5 நிமிடத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரோக்ராமுக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததுக்கான நோக்கம் ஒரே ஒரு மதத்தினருக்கு மட்டும் அவர் பிறக்கலை. உலகம் முழுவதும் அவர் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் எல்லா மதத்தினருக்கும் அவர் பிறந்திருக்கிறார். சரிங்களா? அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒரு பேர் இருக்குது, அதிசயமானவர். சொல்லுங்க, நிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. ஆமா, அதிசயமானவர் அப்படின்னு சொன்னா ஒரு எதெல்லாம் நம்மளால நினைத்து பார்க்க முடியாதோ அந்த காரியங்களை எல்லாமே அவர் செய்கிறவர். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், உங்களுக்கும் இயேசு சொந்தக்காரர். அவர் உங்களுக்காகவும் பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயமாய் நடத்தினது போல வர 2026 இந்த பிறப்பின் நாள் அன்று, அவருடைய பிறந்த நாள் அன்று, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்க வாழ்க்கையிலும் ஒரு அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். சரிங்களா? சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆவும் கூடாது, எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் சொல்லணும். சரியா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடாத கை தூக்குங்க. நான் சாப்பிடலண்ணே அப்படின்னு சொல்றேன், கை தூக்குங்க. நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சாப்பிடல. பசங்க எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படிதானே? சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்னு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆனா எனக்கு கிறிஸ்துமஸ்னா தெரியாதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கிறிஸ்துமஸ்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, அப்ப உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸை பத்தி தெரியுமா? கிறிஸ்துமஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் தருவாங்களா? கிஃப்ட் தருவாங்களா? உங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் ஐயோ கொண்டு போங்க. எங்க கிஃப்ட் தெரியுதா? கிஃப்டே கிடையாது. கிறிஸ்துமஸ்னா யாரு நமக்கு கிஃப்ட் தருவேன்னு சொன்னாங்களா? உங்க பாஸ்டர் நம்ம அங்கிள் சொன்னாங்களா? உங்களை கூட்டிட்டு வந்த அண்ணன்மாரு சொன்னாங்களா? சரி, ரைட். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கிஃப்ட். அது யாரு அப்படின்னா அதுதான் ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? ஜீசஸ் இல்ல, ஜீசஸ். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. சரி, இது என்ன ஊரு? சுடுகாடா? புரியல. தொட்டூர். ஓ, தொட்டு இப்படி தொட்டு, அதான் அந்த ஊர் தானே? தொட்டூர் கரெக்டு தானே? எந்த ஊர் அது? ஐயா, இந்த ஊர் பேர் என்னதுயா? சரி, தொட்டூரா? நான் போய் எனக்கு பிடித்த ஒரு அக்காட்ட போய் கேட்டு வரேன். பாஸ்டமா, இந்த ஊர் பேர் என்னது? எது? தொட்டூர். தொட்டு. சரி சரி சரி. பாருங்க, என்னை யாராவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி என்னை யாராவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல என்னை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை.
சரி ரைட்டு. ஆனால் நான் இந்த ஊருக்கு ரொம்ப புதுசு, அவங்களையெல்லாம் பார்க்கறது ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் நான் நேற்று இந்த உங்கள் ஊருக்கு வந்தேன். எப்போ வந்தேன்? நேற்று உங்கள் ஊருக்கு வரும்போது ஒருத்தவங்களை பார்த்து கேட்டேன். உங்கள் ஊரில் கொஞ்சம் அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தார், சூப்பராக இருந்தார். அவர் என்னை நான் பார்த்து கேட்டேன், தம்பி உங்களை பார்த்தா புதுசாக இருக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நான் தொட்டூருக்கு போய் அந்த பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்க போகிறோம், நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணேன், அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் உங்களை பற்றி ஒன்று சொன்னார். ஆனால் அது உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ஆனால் சொன்ன என்கிட்ட சண்டைக்கு வருவீங்களா? உங்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் எங்கள் ஊர் பிள்ளைகளை பார்க்க போகிறீங்க, அந்த பிள்ளைங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைகள், அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க இருப்பாங்கன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று சொன்னார், நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு சொன்னார். உண்மையாவா? நீங்கள் நல்ல பிள்ளைகளா? வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்கள் நல்ல பிள்ளைகளா? பசங்க தான் பாதி பேர் நல்ல பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. சரி, எனக்கு ஒரு நோட்டு ஒரு பெண்ணு ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சொல்லுங்க, நீங்களாம் நல்ல பிள்ளைகளா? உண்மையாவா? நீங்கள் நல்ல பிள்ளைகளா? நல்ல அவர் ஐயா சொன்ன மாதிரி நல்ல பிள்ளைகள் தானா? சரி, ஓகே, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆமாம், இதுக்கு என்ன பண்ணணும், ஒரே ஒரு வசனம் நமக்கு என்ன பண்ணணும், படிச்சாதான் ஆமாம் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கேமை விளையாட முடியும். ஓகே, ஆமாம், எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாது, நீ பயப்படாது. எல்லாம் சொல்லுங்க, நீ பயப்படாது, நீங்கள் பயப்படாது, நீ பயப்படாது. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, நீ பயப்படாதுன்னு சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் பயப்படாது, நீங்க பயப்படாதிருங்கள் சொல்லுங்க. பக்கத்துல சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, நீ பயப்படாதேன்னு சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது என்ன சொல்லுங்க, நீங்க பயப்படாதிருங்கள் சொல்லுங்க. ஓகே, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி. ஆமா, அது என்ன நற்செய்தி அப்படின்னா, கவனிங்க, நமக்காக ஏசப்பா பிறந்திருக்கிறார். அதான் என்னது, ஒரு நற்செய்தி. அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு வசனத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அதை கேமா என்ன பண்ண போறோம், விளையாட போறோம். அது என்ன சொல்ல போறோம்னா, நீ பயப்படாதே. ஓகே, மிகுந்த சந்தோஷ முள்ள நற்செய்தி, இயேசு நமக்காய் பிறந்திருக்கிறார். ஓகே, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரு எங்க, அதெல்லாம் நமக்கு என்னது தெரியவே தெரியாது. நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், இத புரிந்து கொள்ளணும். ஓகே, சரியா? ஆமா, எல்லாருக்கும் புரிஞ்சா? இப்ப நான் என்ன சொல்லி தந்தேன், நீ என்ன பண்ணக்கூடாது, நீ பயப்படாது. எல்லாரும் சொல்லுங்க, நீ பயப்படாது, நீ பயப்படாது. பக்கத்துல பார்த்து, நீ பயப்படாது. பின்னாடி திரும்பி சொல்லுங்க, நீ பயப்படாது. எல்லாரும் சேர்ந்து, நீ பயப்படாது. சத்தமா சொல்லுங்க. சரி, கவனிங்க. ஆமா, நம்ம எல்லாருக்கும் எதை குறிச்சு பயம் வரும், பேயை கண்டு என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். வேற எதுக்கெல்லாம் பயப்படுவோம், என்னது, சரி, ஒன்னு பாம்பை கண்டு பயப்படுவீங்க. வேற எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க, சிங்கமா, புலியா? அடா பாவீங்களா, இதெல்லாம் உங்க ஊர்ல இருக்கா? சிங்கம் புலியெல்லாம் உங்க ஊர்ல இருக்கா? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், இப்போ ஒரு காரியத்தை நம்ம கத்துக்க போறோம். எதை கொண்டுல நீங்க என்ன பண்ணீங்க, பயப்படுறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, எதை கண்டு பயப்படுறீங்க? சத்தமா சொல்லுங்க, எதை கண்டு பயப்படுறீங்க? பாம்பு, இருட்டு, வேற சில இதெல்லாம் கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க,
பயப்படுங்க. ஆனா இத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எதை குறிச்சு என்ன பண்ண வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்காக ஒரு ரட்சகர் என்ன பண்ணியிருக்கிறார், பிறந்திருக்கிறார். யாரு பிறந்திருக்கிறார்? ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். சரியா? ஓகே. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, நீ பயப்படாது அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சரி, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கேம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கேம் என்ன பண்ண போறோம், விளையாட போறோம். அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை என்ன பண்ணணும், படிக்கணும்னு சொன்னேன். இது நீங்க இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ண போறீங்க, கிறிஸ்துமஸ் குறித்து தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, படிக்க போறீங்க. இப்ப முதல் காலையில நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாத. எதை பத்தி சொல்லுங்க, எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. சின்ன பிள்ளைங்க ஏதாவது குறித்து என்ன பண்ணவே கூடாது, பயப்படவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்காய் ஒரு ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் யாரு அப்படின்னா, அவர் நம்மை ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகர். அதாவது ரட்சிப்பு அப்படின்னா, இந்த முழு உலகத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லதை கொடுப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக நமக்காய் பிறந்தவர் யாரு அப்படின்னா, அவர் தான் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, யார் அது, அவர் தான் இயேசு. சத்தமா சொல்லுங்க, அவர் யாரு, சத்தமா சொல்லுங்க, அவர் யாரு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு வசனத்தை என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். எல்லாரும் சொல்லுங்க, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சரி, கவனிங்க. இப்ப இந்த வசனத்தை நீங்க கரெக்டா சொன்னாதான், இந்த வசனத்தை கரெக்டா சொன்னாதான் நீங்க கேம் என்ன பண்ண முடியும், விளையாட முடியும். சரியா? ரெடியா? ஓகே, 1 2 3 கோ. மறுபடியும் சொல்லுங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஓகே, மறுபடியும் பசங்க மட்டும் சொல்லுங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கவனிங்க, உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்காக ஏசப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, நீங்க இருளில் இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் இருட்டுல இருந்தாங்க அப்படி இல்லை. ஏசப்பா பத்தி அறியாதவங்க, பயந்தவங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், நம்ம நல்லா இருப்போமா நல்லா இருக்க மாட்டோமான்னு சொல்லி யோசித்தவங்களா, அவங்க எல்லாரும் ஒரு பெரிய வெளிச்சத்தை என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. அது பெரிய வெளிச்சம் யாரு அப்படின்னா, வாழ்க்கையில ஒளி வீசுறது ஒரே ஒரு ஆள் யாருன்னா, நம்முடைய ஏசப்பா. சரி, இந்த வசனத்தை என்ன பண்ண போறோம், நம்ம விளையாட போறோம்.
பிடிக்காத கத்தரேசு உனக்காக படைத்திருப்பாரு.
ದಂಡನ ಕಡನ ಕಡನ ಕಡ ದಂಡನ ಕಡನ ದಂಡನ ಕಡನ ಕಡನ ಕಡ ದಂಡನ ಕಡನ ದಂಡನ ಕಡನ ಕಡನ ಕಡ ದಂಡನ ಕಡನ ದಂಡன கடன கடன கட தண்டன கடன காற்றில்லாத சைக்கிளை மிதிக்க முடியுமா பெட்ரோல் இல்லா பைக்க ஓட்ட முடியுமா படிக்காம எக்ஸாம் எழுத முடியுமா பெற்றோரை மதிக்காம உயர முடியுமா காற்றில்லாத சைக்கிளை மிதிக்க முடியுமா பெட்ரோல் இல்லா பைக்க ஓட்ட முடியுமா படிக்காம எக்ஸாம் எழுத முடியுமா பெற்றோரை மதிக்காம உயர முடியுமா தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 வாழ்வது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும் இயேசுவுக்குள் நிலைத்திருந்து கனிகள் கொடுக்கணும் வாழ்வது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும் இயேசுவுக்குள் நிலைத்திருந்து கனிகள் கொடுக்கணும் தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 பாவத்தோடு வாழ்ந்தாலே சங்கு சங்குதான் இயேசுவை போல் வாழ்ந்தாலே கிங்கு கிங்குதான் பாவத்தோடு வாழ்ந்தாலே சங்கு சங்குதான் இயேசுவை போல் வாழ்ந்தாலே கிங்கு கிங்குதான் தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 நா தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 காற்றில்லாத சைக்கிளை மிதிக்க முடியுமா பெட்ரோல் இல்லா பைக்க ஓட்ட முடியுமா படிக்காம எக்ஸாம் எழுத முடியுமா பெற்றோரை மதிக்காம உயர முடியுமா காற்றில்லாத சைக்கிளை மிதிக்க முடியுமா பெட்ரோல் இல்லா பைக்க ஓட்ட முடியுமா படிக்காம எக்ஸாம் எழுத முடியுமா பெற்றோரை மதிக்காம உயர முடியுமா தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 வாழ்வது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும் இயேசுவுக்குள் நிலைத்திருந்து கனிகள் கொடுக்கணும் வாழ்வது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும் இயேசுவுக்குள் நிலைத்திருந்து கனிகள் கொடுக்கணும் தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 பாவத்தோடு வாழ்ந்தாலே சங்கு சங்குதான் இயேசுவை போல் வாழ்ந்தாலே கிங்கு கிங்குதான் பாவத்தோடு வாழ்ந்தாலே சங்கு சங்குதான் இயேசுவை போல் வாழ்ந்தாலே கிங்கு கிங்குதான் தண்டன கடன கடன கட தண்டன கடனா 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 நா
மறைக்குதே புதுசா பட்டாம்பூச்சி மனசு மறக்குதே அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே புதுசா பட்டாம்பூச்சி மனசு மறக்குதே நம் ஹீரோ வந்தாச்சே ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே Child's born, son of God, in the great name of Jesus Christ. Heaven's praising with angel song. We're gonna join them too. அன்பாலே உலகையாள மீட்பர் வந்தாரே உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்ப காட்டுடா அன்பாலே உலகையாள மீட்பர் வந்தாரே உன் கல் நெஞ்ச தூக்கி போட்டு அன்ப காட்டுடா அட வரட்டி வரட்டி காதல் பண்ணா ஒண்ணு ஓடுண்டா தேடி வந்தவர காதல் பண்ணா வாழ்க்கை மலருண்டா உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே தோத்தவனும் வீழ்ந்தவனும் கண்ணை தொடச்சுக்கோ நீ தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் அவரை புடிச்சுக்கோ ஆறு ஆறு கல்லு முள்ளு பாலிடிக்ஸ் எல்லாம் தள்ளி வைங்கடா ஹீரோ வந்து ஒன்ன ஓரம் தள்ளி பாப்பாருடா உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே ஹே 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 உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருபை வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே ஏ ஏ Zumbare, 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 zumbara zumba, zumbare, zumbara zumba, zumbare, zumbare, olelo zumbare, zumbare, olelo zumbare. ஓ காட்டு உள்ள இருந்த எங்களை நாட்டு உள்ள கொண்டு வந்து புது வாழ்வு தந்து எங்களை வாழ வச்ச அந்த இயேசு சாமிய பத்தி தான் சாமியோய் நாங்க சொல்ல போறோம் சாமியோய் 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 டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ சாமியோ எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம் நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும் நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம் நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும் டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ குருவி கொக்கு எல்லாம் நாங்க சுட்டோங்கோ சாமியோ நாங்க சுட்டோங்கோ எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை விட்டு புட்டோங்கோ சாமியோ விட்டு புட்டோங்கோ டியா
டியாலோய் சாமியோ டியாலோய் சாமியோ டியாலோய். ஓ காக்கா குருவி சாமியோ காக்கா குருவி, ஓ காக்கா குருவி கொக்கு எல்லாம் நாங்க சுத்தோங்கோ சாமியோ நாங்க சுத்தோங்கோ. எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை விட்டு புட்டோங்கோ சாமியோ விட்டு புட்டோங்கோ. அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமியோ அந்த இயேசு சாமி எங்களுக்காக அவதரிச்சாருங்கோ. அந்த இயேசு சாமி எங்களுக்காக அவதரிச்சாருங்கோ. எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை சுட்டேரிச்சாருங்கோ. எங்க இருதயத்துல இருந்த பாவத்தை சுட்டேரிச்சாருங்கோ. டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ சாமியோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ. கர்த்தருக்கு புதுசா ஒரு பாட்ட பாடுவோம் சாமியோ பாட்ட பாடுவோம். இந்த கவலை எல்லாம் மறந்து புட்டு ஆட்டம் போடுவோம் சாமியோ ஆட்டம் போடுவோம். டியாலோய் சாமியோ டியாலோய் சாமியோ டியாலோ. ஓ கர்த்தருக்கு சாமியோ கர்த்தருக்கு ஓ கர்த்தருக்கு புதுசா ஒரு பாட்ட பாடுவோம் சாமியோ பாட்ட பாடுவோம். இந்த கவலை எல்லாம் மறந்து புட்டு ஆட்டம் போடுவோம் சாமியோ ஆட்டம் போடுவோம். பாசிமணி ஓ பாசிமணி ஓய் ஓ பாசிமணி ஊசிமணி வித்து புடுவோம் நாங்க பாசிமணி ஊசிமணி வித்து புடுவோம். ஆனா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம் நாங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷப்படுவோம். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ சாமியோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ. காடு மேடு எல்லாத்தையும் சுத்தி திரிஞ்சோங்கோ சாமியோ சுத்தி திரிஞ்சோங்கோ. ஒரு வீடு வாசல் எங்களுக்கு இல்லை என்று நினைச்சோங்கோ சாமியோ என்று நினைச்சோங்கோ. டியாலோய் சாமியோ டியாலோய் சாமியோ டியாலோய். ஓ காடு மேடு சாமியோ காடு மேடு ஓ காடு மேடு எல்லாத்தையும் சுத்தி திரிஞ்சோங்கோ சாமியோ சுத்தி திரிஞ்சோங்கோ. ஒரு வீடு வாசல் எங்களுக்கு இல்லை என்று நினைச்சோங்கோ சாமியோ என்று நினைச்சோங்கோ. அந்த இயேசு சாமி அந்த இயேசு சாமியோ அந்த இயேசு சாமி எங்களை தேடி வந்து புட்டாருங்கோ. அந்த இயேசு சாமி எங்களை தேடி வந்து புட்டாருங்கோ. அவர் வாழும் பரலோகத்தையே தந்து புட்டாருங்கோ. அவர் வாழும் பரலோகத்தையே தந்து புட்டாருங்கோ. டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ சாமியோ. எங்க குல தெய்வம் இயேசு சாமிங்கோ, எங்களுக்கு சொந்தம் இல்லை இந்த பூமிங்கோ. நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். நாங்க மனம் திரும்பியதால கிடைச்சது பரலோகம். நீங்க மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கை இருளாகும். டியாலோ 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 டிங்கிரி 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 டியாலோ.
மன்னிப்பின் மேன்மை. எதுக்கு அழுகுற ஜாஸ்மின்? உனக்கு என்னாச்சு? சாமனி அடிச்சுட்டான் மம்மி. நீ அவன்கிட்ட என்ன செய்த? நான் ஒண்ணுமே செய்யல மம்மி. சாம், டேய் சாம். என்ன மம்மி? ஏன்டா அவனை அடிச்ச? என் டிஃபன் பாக்ஸை கழுவி வைக்க சொன்னேன், அவன் முடியாதுன்னு சொன்னா அதான் அடிச்சேன். இல்ல மம்மி, முதல்ல அவனோட ஷூவை பாலிஷ் போட்டு வைக்க சொன்னான். நானும் அதுக்கு பாலிஷ் போட்டு வச்சுட்டு வந்தேன். டிஃபன் பாக்ஸையும் கழுவி வையடின்னு சொன்னான். முடியாதுன்னு சொன்னேன். என்னை அடி அடின்னு அடிச்சுட்டான் மம்மி. டேய் சாம், உன் வேலை நீ தான் செய்யணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எல்லா வேலையும் ஏன்டா அவளையும் செய்ய சொல்ற? நீ அவளோட பெரியவன் தானே. உன் வேலை நீயே செய்த என்ன குறைஞ்சா போயிடுவ? இனிமேல் நீ அவ கூட சண்டை போட்டேன்னா பாரு, நான் அவன் கூட பேசவே மாட்டேன். மம்மி, இனிமேல் ஜாஸ்மின் கூட சண்டை போட மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மம்மி. வெரி குட் சாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சரி, நீங்க 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து ஹோம்ஒர்க் செய்யுங்க. ஓகே? ஓகே மம்மி. சாம், அங்க பாரு, ஒரு கோழி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா, அது உட்கார்ந்து இருக்கிற சைஸை பார்த்தா அது வயிற்று கடியில முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோழி விரட்டினா முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். விரட்டி பார்க்கலாமா? சீக்கிரமா விரட்டு. என்ன சாம், அந்த கோழி போக மாட்டேங்குது. இந்த கையில தூக்கி எரிஞ்சா அந்த கோழி ஓடி போயிடும். நம்ம அந்த முட்டை எடுத்துக்கலாம். பார்க்கலாமா? ஏய் சாம், கோழி செத்து போயிடுச்சுடா. அந்த அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வாருன்னு தெரியல. அன்னைக்கு குமார் அந்த கோழியை கம்பால லேசா அடிச்சதுக்கே அந்த அங்கிளுக்கு அடிச்சு வெளுத்துட்டாரு. நீ அந்த கோழியை கொன்னதுக்கு உன்னை என்ன செய்ய போறாரோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீ கோழியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சாம், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சீக்கிரமா வா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். டேய் சாம், என் பேக்ல டிஃபன் பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து கழுவி வச்சுட்டு வா. என்னது? டிஃபன் பாக்ஸை நான் கழுவணுமா? சரிதான், போடி. நேத்து கோழிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? தெரியும் 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 தெரியும். நான் போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். ஜாஸ்மின், நீ கோழியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். என்னை எப்படி வேலை வாங்கினா நான் அவனை சும்மா விட மாட்டேன். இதான் நல்ல சான்ஸ், ஒரு கை பாத்துறேன். ஜாஸ்மின், உன்னோட டிஃபன் பாக்ஸ் பயங்கர நாத்தம் அடிக்குது. இனிமேல் என்னால கழுவ முடியாது. டேய் சாம், தினமும் என் டிஃபன் பாக்ஸ நீ தான் கழுவணும். சரி, என் செருப்பெல்லாம் சேரா இருக்குது, போய் நல்லா சுத்தமா கழுவி வச்சுட்டு வா. என்னால முடியாது. கோழி, போறேன் 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 போறேன். போய் கழுவி வச்சுட்டு வர்றேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத ஜாஸ்மின். சீக்கிரமா போயிட்டு வா, இன்னும் வேலை இருக்கு. அப்பா, அம்மா. ஜாஸ்மின், நீ சரியான நேரம் பார்த்து பழி வாங்குற. வேண்டாம் ஜாஸ்மின், நான் ரொம்ப பாவம். என்னை மட்டும் நீ பாவன்னா நினைச்சியா? எப்படி அடிச்ச, அழுக வச்ச. உனக்கு நல்லா வேணும். நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் முடியல. நீ போய் மாடியில இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும், காஞ்ச துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும், எனக்கு ஹோம்ஒர்க் நோட்ல 4 பக்கம் எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா கோழி. நீ கோழியை பத்தி சொல்லிடாத ஜாஸ்மின், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நானே செஞ்சிடறேன். நான் விளையாடிட்டு வர்றதுக்குள்ள இதெல்லாம் செய்திருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது.
ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஜாஸ்மின் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். இது எனக்கு விடுதலையே கிடையாதா? ஐயோ, என்னை போட்டு வேலைன்னு போட்டு கொல்றாளே. ஐயோ, போய் அந்த அங்கிள் கிட்ட போய் நம்பர் கேட்க போறேன். இதுதான் சரியான வழி. அங்கிள், அங்கிள். யாரு இந்த நேரத்துல? அடடே, பக்கத்து வீட்டு தம்பி. என்ன தம்பி வேணும்? அங்கிள், அங்கிள், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க என்னைய மன்னிச்சிடணும் அங்கிள். தம்பி, நான் உன்னைய மன்னிக்கிறதுக்கு நீ என்ன தப்பு செஞ்ச? அங்கிள், நானும் இந்த ஜாஸ்மினும் விளையாடுறதுக்காக தோட்டத்துக்கு போனோம். அங்க உங்க வீட்டு கோழி உட்கார்ந்து இருந்துச்சா, அதை விரட்டலாம்னு கல்லை தூக்கி எரிஞ்சேன். கல்லு கோழி மேல பட்டு கோழி செத்து போச்சு அங்கிள். என்னைய மன்னிச்சிருங்க அங்கிள். அதுக்குரிய பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொடுத்துறேன் அங்கிள். வெரி குட் தம்பி. இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ செய்த தப்புக்காக நீயே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நான் உன்னைய மன்னிச்சிட்டேன். அதுக்கு பணமெல்லாம் வேண்டாம், நீயே அதை வச்சுக்கோ. அங்கிள், அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் போயிட்டு வரேன் அங்கிள். டேய் சாம், என்னோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து கழுவி வச்சிட்டு வா. முடியாது. சரிதான், போடி. கோழி, அது நேத்து. என்ன சாம், நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? நான் இப்பவே அந்த அங்கிள் கிட்ட போய் உன்னை மாட்டி விடுறேன் பாரு. ஏய், நில்லு. இந்த பாரு, அந்த அங்கிளே வந்துட்டாரு பாரு. என்ன தம்பி, என்னைய பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள், அங்கிள், உங்க வீட்டு கோழிய இவன் தான் கல்லெறிஞ்சு கொன்னான். அதனால இவன் அடி வெளுத்துருங்க அங்கிள். ஜாஸ்மின், சாம் நேத்தே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டான். நான் அவனை மன்னிச்சிட்டேன். ஆமா ஜாஸ்மின், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, அதனால அந்த அங்கிள் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன். நீயும் என்னை மன்னிச்சிரு ஜாஸ்மின். இனிமேல் உன்னை நான் அடிக்கவே மாட்டேன். என்னையும் நீ மன்னிச்சிரு சாம். இனிமேல் உன்னையும் பழி வாங்க மாட்டேன். ப்ளீஸ். உங்க 2 பேரையும் ஏசப்பா மன்னிச்சிட்டாரு. இதை பார்த்து கொண்டிருக்கும் சிறியோரே பெரியோரே, அன்பு உள்ளங்களே, பழிவாங்குதல் தேவனுக்கு உரியது. நாம் பாவம் செய்யும் போது பிசாசுக்கு அடிமையாகி விடுகிறோம். இதிலிருந்து விடுதலை பெற இயேசுவிடம் மன்னிப்பு கேட்பதே சிறந்த வழி. இன்றே கேட்பீர்களா? நடனம் பாடிடுவேன்.
2 3 ஸ்டார்ட் மகிழ்ச்சியால் இல்லைனா சத்தமா செத்துடுடா சந்தோஷமான ஆடினா நடனம் ஆடிடுடா மகிழ்ச்சியால் இல்லைனா சத்தமா செத்துடுடா சந்தோஷமான ஆடினா நடனம் ஆடிடுடா One, two, three, stop! சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவர் வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம் தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம் நிழலை கண்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி நிழலை கண்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆத்தி பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆத்தி கூலா வந்தாரையா தாவீது கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு கூலா வந்தாரையா தாவீது கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா
பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா 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 வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை பிறந்தாரையா ஆண்டவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை பிறந்தாரையா தன்னன்னாரே 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 நடுவில் தூதன் என்று சொல்ல பெறல கேட்டிட பாலந்திருந்தார் நடுவில் தூதன் என்று சொல்ல பெறல கேட்டிட பாலந்திருந்தார் பிறந்திட தூதன் என்று சொன்னபடி பாலம் பிறந்தார் பிறந்திட தூதன் என்று சொன்னபடி பாலம் பிறந்தார் போலவும் கொண்டு வந்த தண்டனை சாஸ்திரிகளா வெள்ளை போலவும் கொண்டு வந்த தண்டனை சாஸ்திரிகளா பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் சுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் நம்மை வீட்டு அந்த தேவன் கண்ட நம்மை வீட்டிட அந்த தேவன் கண்ட பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா வந்து புதித்தாரம்மா பாலனேசுக்காக பிறந்தாரம்மா வந்து புதித்தாரம்மா பாவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை பிறந்தாரையா பாவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை பிறந்தாரையா தன்னே தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே சூப்பர் சூப்பர் ஜோரா கை தட்டுங்க.
அலையெல்லாம் வீசுன என் வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க அலையெல்லாம் வீசுன என் வாழ்க்கை பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு காதில் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் கொல தெய்வம் அவரு கொல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல தெய்வம் அவரு அது என்ன கொல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டுதான் அது உலக ஓட்ட எதிர்பார்க்கும் துட்டுதான் ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா அட உலக ஓட்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ உயிர் தந்தால் பட்டுதான் இஷ்டப்பட்டுதான் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் மாறிச்சு அட பொறாமையா முதுகுல என் குத்துச்சு கூட்டணிக்கும் கூட்டம் கால மாறிச்சு அட பொறாமையா முதுகுல என் குத்துச்சுப்பா கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு அவ கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு என் காயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு ஆறுச்சுப்பா என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் ಅಂಗಡಿನ ಆಡಿಗಾನ ಕೈಗಾಟಿಗೆ ಚರಿಕಲ್ಲ புது கிருப வந்துட்டு
பாஸ்டா, இவர் சர்ச் பாஸ்டா. சரி போடுங்க. சீக்கிரம் கடைசியா சூப்பர். அதேதான் அடிக்காங்க அவ்வளவு. புது கிருப வந்துட்டு சம வாழ்க்கை தந்தாரே. Son of God, and Jesus Christ, and His praise and thank you song. Jonathan. எல்லாரும் டான்ஸ் ஆடி அவங்கள பார்த்து சூப்பர். புது கிருப வந்துட்டு சம வாழ்க்கை தந்தாரு. புது கிருப வந்துட்டு சம வாழ்க்கை தந்தாரு. சொல்லிருங்க. பாய் சொல்லுங்க. சரி எல்லாம் உங்க உங்க இடத்துக்கு போ. உங்க இடத்துக்கு சரி உங்க இடத்துக்கு போங்க. ஒரு நிமிஷம். கை 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 கொடுக்காது. கை பிடிக்காது. கை போட்டு 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 கை விடுறோம். போட்டு போட்டு அவன் எல்லாத்துக்கும் பாய் கொடுப்பான். போட்டு எல்லாம் முழங்கால் போடுங்க போங்க. சரி பாய் சொல்லிருக்கேன். பாய் பாய். சரி ஓகே ஓகே கவனிங்க. ஆமா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஆமா தாய்மார்கள் கவனிங்க. தாய்மார்கள் நீங்க ஒருவேளை சபைக்கு போகல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த சபைக்கு வாங்க. இந்த சபையில உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டிய போதனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? போகும்போது உங்களுடைய அட்ரஸை உங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட நம்ம சர்ச்சு பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை கவனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு gift வைத்திருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் gift வேணுமோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாஸ்டர்கிட்ட வாங்கிக்கோங்க. புரியுதா? உங்களுக்கு இன்னைக்கோட முடிய போகல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க. உங்களுக்காக உங்கள் கிராமத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் சண்டே ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. சரியா? ஆமாம். எல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஒன்றும் எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக என்ன பண்ணுங்க போங்க. உங்களுக்கு போகும்போது சாக்லேட் கொடுப்பாங்க, மறக்காமல் வாங்கிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிஃப்டை மறந்துடாமல் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. மறந்தபடி எப்போ வரணும்? ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. யாருக்கா ஸ்கூல் இருக்கா? சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களா? சரி ரைட். எத்தனை மணிக்கு சர்வீஸ்?
10 to 12:30 மணி வரை, 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இங்க பிரேயர் நடக்கும். தாய்மார்கள் கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க உங்களுக்காக ஜெபிக்கணும், எங்களுக்கு உதவி செய்யணும், என்னவா இருந்தாலும் சரி சபை பாஸ்டர் கிட்ட வந்து நீங்க சொல்லி ஜெபிச்சுட்டு போலாம். சரிங்களா? ஓகே. மிலிட்டரி கவலைப்படாதீங்க, உங்களை மறக்க மாட்டோம். மீண்டும் உங்களை என்ன பண்ணுவோம், சந்திப்போம். God bless you. சரி, அப்படியே எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். பரலோக ராஜ்யம் அந்த சிறு பிள்ளைகளுக்குரியது என்று இந்த பிள்ளைகளை உம்மிடத்தில் வருவதற்கு நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை பிசாசு தொடாதபடி ஆண்டவர் பத்திரமாய் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். மாயையானது உண்மை என்று சிறு பிள்ளைகளை நம்ப வைத்து ஆண்டவரே, இந்த நம்பிக்கையில வளர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் உண்மையான தெய்வத்தை இந்த பிள்ளைகள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கடைசி வரையிலும் உமக்கென்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த பிள்ளைகள் எல்லா ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து ஆண்டவரை தேடவும், ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணவும், ஆண்டவருடைய போதனைகளை கற்றுக்கொள்ளவும், உமக்கென்று வாழவும், இந்த பிள்ளைகளை அந்தந்த கிராமங்களிலிருந்து வேறு பிரித்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆண்டவர் நேசித்து இந்த முதல் நாளிலே இந்த தொட்டூர் கிராமத்து திருச்சபையில சிறு பிள்ளைகளுக்கான இந்த கூட்டத்தை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடியினாலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால் முடிந்த அளவு இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் கிருபை செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவும் தீர்மானித்திருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறீர். இந்த தீர்மானத்திலே இந்த பிள்ளைகள் உண்மையாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. வருகிற வாரங்களில் இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து எல்லா ஆண்டவர் ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த சண்டேஸ் கிளாஸ்ல இந்த பிள்ளைகள் பங்கெடுக்கவும், அதிலிருந்து வசனங்களை கற்றுக்கொள்ளவும், அதிலே இந்த பிள்ளைகள் உருவாக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாள் கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். இந்த நாள் முகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தீர். நடத்தின தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மூலமாய் உம்முடைய வசனத்தை அறிவிக்க ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்துள்ள நாட்கள் முழுவதும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லாரும் கரம் உயர்த்துங்க. எல்லாரும் நல்ல கரம் உயர்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சத்தமா? அல்லேலூயா. நல்ல சத்தமா? அல்லேலூயா. சரி, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க.